வணக்கம் நேயர்களே, நியூஸ் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்து தினமும் நாம் நியூஸ் 360 பகுதியில் பார்த்து வருகிறோம். 4 பகுதிகளாக பார்த்து வரும் நிலையில் இன்றைக்கு முதல் 2 பகுதிகளில் கொரோனா பரவல் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள், அதற்கான தீர்வுகள் என்ன என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவது பகுதியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணிகள் எந்த நிலையில் இருக்கின்றன, அதனை தீவிரப்படுத்தி வரும் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவில் அதனுடைய தீவிரம் எப்படி இருக்கிறது, தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான பணிகள் எந்த நிலையில் இருக்கின்றன என்பது குறித்து நாம் முதற்கட்டத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இரண்டாவது பகுதியில் நாம் விவாதிக்க இருப்பது, நேற்றைக்கு முதலமைச்சர் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. 5 மாநகராட்சிகளுக்கு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் மற்ற மாவட்டங்களில் எந்தெந்த தொழில்களை தொடங்கலாம் என்று ஆட்சியர் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பச்சை மண்டல பகுதியாக தமிழகத்தின் அனைத்து ஊர்களையும் மாற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு சாத்தியம், நிர்வாக ரீதியிலாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களையும் பச்சை மண்டலமாக, கொரோனா தாக்கம் இல்லாத மண்டலமாக மாற்றுவதற்கான சாத்தியங்கள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். தொடர்ந்து 3வது பகுதியில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்திற்கான அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து மேலோங்கி இருக்கும் நிலையில் மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் என்னென்ன என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். தொடர்ந்து 4வது பகுதியில் இந்திய ரிசர்வ் வங்கி பெருநிறுவனங்களுக்கான 68,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதற்கான மிக முக்கியமான காரணங்கள் என்ன, அதில் புரிதலுக்கான சில விஷயங்களையும் பேசுவதற்கு நாம் முற்படுகிறோம். இதில் பேசுவதற்காக நம்மோடு செய்தியாளர்கள் பலர் இணைந்திருக்கின்றனர். மேலும் வல்லுநர்களும் நம்மோடு இணைந்து கருத்துக்களையும் அலசல்களையும் முன்வைக்க இணைந்திருக்கின்றனர். அவர்களோடு நாம் பேசுவதற்கு முன்பாக இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தாக்கத்தால் வெளிநாடுகளில் இருந்து வெளியேறும் தொழில் நிறுவனங்கள், தமிழகத்திற்கு தொழில் முதலீட்டை ஈர்க்க சிறப்பு குழு அமைப்பு. மே 3ஆம் தேதிக்கு பிந்தைய நிலை பற்றி மக்களிடையே குழப்பம் உள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கை. மத்திய மாநில அரசுகள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. கோயம்பேடு மார்க்கெட் மூலம் கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளருக்கும் பாதிப்பு ஏற்பட்டதால் அதிர்ச்சி. சென்னை உள்ளிட்ட 3 மாநகராட்சிகளில் முழு முடக்கம் முடிவுக்கு வந்ததால் பொருட்களை வாங்குவதற்கு குவிந்த மக்கள். மாலை 5 மணி வரை காய்கறி மற்றும் மளிகை கடைகள் திறந்திருக்க அனுமதி. விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவருக்கு கொரோனா தொற்று. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை பார்த்துவிட்டு அரியலூர் சென்ற கூலி தொழிலாளிக்கு கொரோனா பாதிப்பு. நாகை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை. கோடை சாகுபடிக்கு உதவும் என விவசாயிகள் நம்பிக்கை. இந்தியாவில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டவர்களின் எண்ணிக்கை 33,000-ஐ கடந்தது. மகாராஷ்டிராவில் 10,000-ஐ நெருங்கியது பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை. கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்து செப்டம்பர் மாத இறுதியில் விற்பனைக்கு வரும் என இந்தியாவைச் சேர்ந்த பிரபல தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். பல நோய்களில் இருந்து லட்சக்கணக்கானோரை காப்பாற்றுபவையே தடுப்பூசிகள். 1798ஆம் ஆண்டு பசு அம்மையின் புண்ணில் இருந்த சீழ் மூலம் பெரியம்மைக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. வக்கா என்ற லத்தீன் மொழியில் பசு என்று பொருள். அதிலிருந்துதான் தடுப்பு மருந்தை குறிக்கும் வேக்சின் என்ற சொல் உருவானது. தடுப்பு மருந்துகள் மூலம் ஹெர்ட் இம்யூனிட்டி என்று சொல்லப்படும் குழுநோய் எதிர்ப்பு சக்தி மக்கள் உடலில் உருவாக்கப்படுகிறது. இதன் மூலம் லட்சக்கணக்கானோரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. தட்டம்மை, போலியோ போன்ற பல நோய்கள் வருவதை தடுக்க தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. அந்த வகையில் உலகம் முழுவதும் 2 லட்சத்துக்கும் அதிகமானோரின் உயிரை பறித்துள்ள கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பு மருந்தை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பல்வேறு நாடுகளில் இந்த பணி நடைபெற்று வந்தாலும்
தடுப்பு மருந்துகள் பயன்பாட்டுக்கு வர குறைந்தது 18 மாதங்களாவது ஆகும் என அறிவியலாளர்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் உலக மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் செய்தி ஒன்றை இந்தியாவின் புனே நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்து ஆய்வில் இருப்பதாகவும் அந்த சோதனை வெற்றி பெற்றால் செப்டம்பர் மாத இறுதியில் வேக்சின் விற்பனைக்கு வந்துவிடும் என்றும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவின் தலைமை செயலதிகாரி அடார் பூனாவாலா தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்து 1000 ரூபாய் என்ற விலையில் விற்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்காவின் பயோடெக் நிறுவனமான கோட் ஜெனிக்ஸுடன் இணைந்து கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் பணியை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மேற்கொண்டுள்ளது. இது தவிர ஹைதராபாத்தைச் சேர்ந்த பயோடெக் நிறுவனம் அமெரிக்காவின் ஃப்ளூஜென் நிறுவனத்துடன் இணைந்து கொரோனாவுக்கு எதிரான மருந்தை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்தியாவின் ஜைடஸ் கேடில்லா, பயாலஜிக்கல் இந்தியன் இம்யூனோலாஜிக்கல்ஸ், மைன்வேக்ஸ் ஆகிய நிறுவனங்களும் கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து ஆய்வினை தீவிரப்படுத்தி உள்ளன. இதேபோல் அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் இருக்கும் ஆய்வு நிறுவனம் ஒன்று கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு கொடுத்து சோதனை செய்து வருகிறது. கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்து செப்டம்பர் மாத இறுதியில் விற்பனைக்கு வரும், அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் அது குறித்து வல்லுநரோடு நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறார் வைராலஜிஸ்ட் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா. வணக்கம் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா. இப்ப அடிப்படையான கேள்வியிலிருந்தே தொடங்குறேன். கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்துக்கான ஆய்வுல உலக நாடுகள் எல்லாமே ஈடுபட்டு வர்றாங்க. இந்தியாவிலையும் அதற்கான ஆய்வு நடக்குது. ஆனா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் செப்டம்பர் மாத இறுதியில விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்றத நாம எப்படி எடுத்துக்கலாம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மருந்து தயாரிக்கிறது அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த ஸ்டெப்ல வந்துட்டு அந்த ஸ்டெப்பே வந்துட்டு இப்ப கொரோனாவை பொறுத்தவரை வந்து நமக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த கொரோனாவில் உள்ள அந்த புரோட்டீனை வந்து ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த தடுப்பு மருந்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேபி தே ஆர் நியரிங் சம் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ் வந்து இப்போ சீரம் இன்ஸ்டியூட்டே வந்து வித் யூஎஸ் கொலாபரேஷனோட தே ஆர் நியரிங் அந்த கண்டுபிடிக்கிறதுக்குரிய பக்கத்துல இருக்காங்க அப்படின்றதான் இப்போ வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்தரா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இப்ப கண்டுபிடிச்சிருக்க மருந்தை வந்து நம்ம வந்துட்டு ஒரு கொரோனா பாதிக்கக்கூடிய இடத்துல உள்ள அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் ஒரு வாலண்டியர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பேருக்கு நம்ம அந்த மருந்தை செலுத்தி பார்க்கணும். அதை செலுத்தினோம்னா நமக்கு ஒரு குறைஞ்சது 6 வாரம் ஆகும். அவங்க உடம்புல வந்து இந்த வேக்சின்னால நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ், அந்த எதிர்ப்பு அந்த புரோட்டீன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஆன பிற்பாடு திரும்ப இந்த பர்டிகுலர் பீப்புள் அந்த 1000 பேரை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த 1000 பேரும் திரும்ப அந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகணும். அதுதான் ஒரு டிஃபிகல்ட் பார்ட் ஒரு வேக்சின்ல. திரும்ப அவங்கள நம்மளாவே வந்துட்டு போய் வைரஸ் வந்து இது பண்ணி அது எப்படின்றது தான் ஒரு என்ன சொல்றது ஒரு எத்திக்கல் பிளஸ் சோ மெனி வேஸ்ல வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். ஸோ அது திரும்ப அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறப்பதான் இந்த இவங்களுக்கு உண்டாயிருக்கிற முதல்ல அந்த புரோட்டீன் அவங்களுக்கு எதிர்ப்பு புரோட்டீன் உண்டாகுதான்னு பார்க்கணும். அதுக்கே ஒரு 2 months ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த உண்டான அந்த புரோட்டீன்ஸ் வந்துட்டு அவங்க திரும்ப அந்த வைரஸ்க்கு வந்துட்டு திரும்ப அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறப்ப இந்த புரோட்டீன்ஸ் வந்து அந்த வைரஸோட ஃபைட் பண்ணி இவங்களுக்கு அந்த நோயை வந்து வராம இருக்கிறதுக்கு அந்த எதிர்ப்பு சக்தியை தருதா அப்படின்றது அடுத்த ஸ்டெப். ஸோ இது நார்மலாவே எந்த வேக்சின்னாலுமே 1 to 2 years ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த வேக்சினை கொடுக்கறதுனால வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருதா, இல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, பிரெக்னென்ட் லேடிஸ் கொடுக்கலாமா, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒரு டைம் டெஃபினட்டா எந்த மெடிசன்னாலுமே அதனாலதான் நம்ம ஒரு மெடிசனையே நம்ம என்ன சொல்லுவோம்னா டைம் டெஸ்டட் மெடிசன் தைரியமா கொடுக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த மெடிசனை நம்ம கொடுத்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் அந்த மெடிசனுக்கு வந்து இல்லாம இருந்தா மட்டும்தான் அந்த மெடிசனை நம்ம தைரியமா கொடுக்க முடியும். ஸோ இது ஜென்ரலா எந்த வேக்சின்னாலும் இந்த ப்ரோட்டோகால்ஸ் படி போக தான் வேணும். ஸோ அப்படி பாக்குறப்ப தே ஆர் நியரிங் ஃபைண்டிங் அவுட் அ வேக்சின். அந்த ஸ்டெப்ல தான் நம்ம இருக்கோம். இன்னும் அடுத்த ஸ்டெப் அதை கொடுத்து பேஷண்ட்டுக்கு கொடுத்தவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அவங்கள திரும்ப அந்த நோய்க்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் ரியலா இந்த வேக்சின் வந்துட்டு நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா என்னன்றது அப்பதான் தெரியும். இதுல இன்னொரு சிக்கலான விஷயமா நாம எதை பார்க்கலாம்னா கொரோனாவுடைய பரவல் ரொம்ப அதிதீவிரமா இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகம் கண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தொற்று நோயில இந்த கொரோனா வைரஸ் ஒரு மிக முக்கியமான ரொம்ப வேகமான ஒரு பரவலை கொண்டிருக்கு. அப்ப இன்னும் சில மாதங்கள் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி சோதனைகளை எல்லாம் கடந்து முழுமையாத அமலுக்கு வர 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ஆகுதுன்னா
அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும்ல. சோ அதை கடந்து ரொம்ப ஒரு குறுகிய காலத்துல ஒரு சோதனை பயன்படுத்தி அதற்கப்புறம் மக்களுக்கான ஒரு பயன்பாட்டை கொண்டு வருவதுல ஒரு சாத்தியமே இல்லையா இதுல? இது எல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மக்களுடைய உயிரை காக்கிறதுக்காக தான் அந்த வேக்சினை நம்ம தயாரிக்கிறோம். ஸோ அப்போ ப்ராப்பரான டெஸ்டிங், ப்ராப்பரான அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் படி அதை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்னா அதனால ஏதாவது ஒரு தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா போயிடும். நம்மளாவே போய் பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி ஆயிடும். ஸோ எந்த வேக்சினுமே அதுக்குரிய ஸ்டாண்டர்ட்ஸ் படி போகணும் அப்படின்றது தான் கரெக்ட். இப்ப எய்ட்ஸே நம்ம எடுத்துக்கலாம். ஹெச்ஐவி அந்த வைரஸ் தான் அந்த எய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னி வரைக்கும் நம்மளால அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க முடியல ஹெச்ஐவிக்கு. ஆனா நம்ம கிட்ட இப்ப ஹெச்ஐவியை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஆல்மோஸ்ட் 99% கியூர் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்டிவைரல் மெடிசன்ஸ், அதாவது டேப்லெட்ஸ், அந்த மெடிசன்ஸை கொடுத்து அந்த நோயை கியூர் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்க முடியும். வேக்சின்றது டெஃபினட்டா செகண்ட் ஸ்டெப் தான். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி கொரோனா மாதிரியே உலகம் நிறைய பெருந்தொற்று நோய்களை கண்டிருக்கு. அதில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சு தான் நம்ம கடந்து வந்திருக்கோம். இதற்கு முன்னாடி கொரோனா மாதிரியான ஒரு உலகம் தழுவிய ஒரு பெருந்தொற்று நோய் ஏற்பட்டப்ப அதற்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் ஆச்சு? அப்ப என்ன விதமான விளைவுகளை எல்லாம் மக்கள் சந்திச்சாங்க? அது பற்றி ஏதாவது விவரங்கள் இருக்கா டாக்டர்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பெரியம்மைக்கான வேக்சினை கண்டுபிடிக்கிறப்ப அந்த டாக்டர் அவரே தனக்குத்தானே அந்த ஊசியை போட்டுட்டு எப்படி தனக்கு அந்த வைரஸ் தானே இன்ஜெக்ட் பண்ணி தன்னுடைய இதுலேருந்தே எடுத்து அதை கண்டுபிடிச்சாரு அந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் அப்படின்றது. ஸோ அது மாதிரி ஸ்மால் பாக்ஸ் வேக்சின், போலியோ வேக்சின், இதெல்லாமே நமக்கு இட் ஹாஸ் டேக்கன் டைம். டெஃபினட்டா ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 to 3 years ஆகும். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது மெடிசன். அந்த டிசீஸை கியூர் பண்ண வேண்டிய மெடிசன் தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் நம்மளுடைய இதா இருக்கும். பொது முடக்கம் நடைமுறையில் உள்ள நிலையில் சில தளர்வுகளை எதிர்பார்த்து தொழில் முனைவோர் காத்திருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? செய்தியாளர் ஸ்டாலின் விளக்குகிறார், பார்க்கலாம். தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு மே 3ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரும் நிலையில் மேலும் 2 வாரத்திற்கு இந்த ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை இந்த ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டாலும் கூட சில தளர்வுகளை எதிர்பார்த்து தொழில் நிறுவனங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை தொடர் உற்பத்தி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஏற்கனவே அனுமதியை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. இருந்தபோதிலும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் தங்களுக்கான தளர்வுகள் இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். அதே போல மற்ற தொழில் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் அவர்களும் தங்களுக்கான தளர்வுகளை நிச்சயமாக தமிழக அரசு அறிவிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலாக அனைத்து தொழில்களும் முடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசுடைய முடிவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வல்லுநர்களுடைய பரிந்துரை அடிப்படையிலேயே சில தளர்வுகளை தொழில் நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தமிழக முதலமைச்சர் நேற்று தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் இந்த ரெட் ஜோன், ஆரஞ்ச் ஜோன் மற்றும் கிரீன் ஜோன் ஆகிய 3 பகுதிகளாக தற்போது பிரிக்கப்பட்ட நிலையில் கிரீன் ஜோன் அந்த பசுமை பகுதிகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அங்கு தொழில் நிறுவனங்களுக்கான அனுமதியை கொடுக்கலாம், அதாவது சில கட்டுப்பாடுகளுடன் அந்த தளர்வுகள் என்பது கொடுக்கலாம் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அதே போல தற்போது ஆரஞ்சு பகுதியாக இருக்கக்கூடியவைகளை பசுமை பகுதியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் தமிழக முதலமைச்சர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முன்வைத்துள்ளார். அந்த அடிப்படையில் ஆரஞ்சு பகுதிகளாக இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் பச்சை பகுதியாக மாறும் பட்சத்தில் அங்கும் தொழில் நிறுவனங்களுக்கான அந்த அனுமதி என்பது கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தற்போது நிலையில் பார்த்தோம் என்றால் நகர்ப்பகுதிகளில் எந்த தொழில் நிறுவனங்களுக்கும் அந்த தளர்வுகள் என்பது இருக்காது. ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு ஒரு சில தளர்வுகள் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று தமிழக முதலமைச்சர் ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது இந்த ஊரடங்கு காலம் என்பது முடிவுக்கு வரும் பட்சத்தில் அதன் பிறகு தமிழகத்தை நோக்கி தொழில் நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு ஒரு சிறப்பு குழுவை தமிழக தலைமைச் செயலர் தலைமையில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த குழுவில் தலைமைச் செயலர் தலைமையில் இருக்கக்கூடிய குழுவில் 13 உறுப்பினர்கள் இருப்பார்கள். பல்வேறு நாடுகளை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் தற்போது இந்த கொரோனா நோய் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுள்ளதாகவும் அது தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு இந்த சிறப்பு குழு என்பது வழிவகை செய்யும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ஸ்டாலின்.
நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் எந்தெந்த தொழில்களை தொடங்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தரப்பில் இருந்து அறிக்கை சமர்ப்பிக்க ஒரு பக்கம் ஆணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் 5 மாநகராட்சிகளுக்கு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவற்றை தீவிரமாக கண்காணிக்கும் அறிவிப்பும் அதில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் பொது முடக்கம் தொடர்ந்து நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, முதலமைச்சரின் அறிக்கையில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த பகுதியில் இணைகின்றனர் விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி திரு ராஜேந்திரன் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் திரு ஜேம்ஸ். முதலாவதாக திரு ராஜேந்திரன், முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? தளர்வுகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி அறிவிச்சா அதுல என்ன விதமான சிக்கல்களை நாம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்? இப்ப நமக்கு ஊரடங்கு தளர்வுங்கிறது தேவையான ஒன்னாக இருக்கிறது. ஒரு பக்கம் நமக்கு பொருளாதார ரீதியாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நம்முடைய தொழில் முனைவோர்கள் பாதிக்கப்படுறாங்க. அடுத்து பட்டினியும் பார்க்கணும். நம்ம ஒரேடியா நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா மக்களை, ஏழை மக்கள் சராசரியா 40-50% இருக்கிறவன் எல்லாம் அன்றாடங்காட்சியா இருக்கக்கூடியவனுக்கு என்ன பண்றோங்கிறதெல்லாம் நமக்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதனால இந்த தளர்வுல தொழிற்சாலைகளை துவங்குவது, குறிப்பாக நம்ம என்ன சொல்றாங்க, ஊரக பகுதியில இருக்கு தொழிற்சாலைகளை துவங்குவதற்கு ஏதுவாக என்னென்ன செய்யலாங்கிறத நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட அவங்க அறிக்கை கேட்டிருக்கிறாங்க. இப்ப ஊரக பகுதியில இருக்கக்கூடிய, கிராம பகுதியில இருக்கக்கூடிய வேளாண்மை தொழிலை செய்வதற்கு பெருசா நமக்கு ஒண்ணு வேணாம். அவங்கவுங்க, ஏன்னா ஏழை விவசாயிகளோ மற்ற விவசாயிகளோ அவங்கவுங்களே செய்யறது கூட தயாராக இருப்பாங்க. ஆனால் மற்ற தொழிற்சாலைகளை பொறுத்தவரையில நம்ம தமிழ்நாட்டுல, குறிப்பாக நம்முடைய நகரப்புறங்களை ஒட்டி இருக்கிற அல்லது மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மைக்ரண்ட் லேபர் என்கின்ற அந்த வெளிமாநிலத்திலிருந்து வந்த அந்த தொழிலாளர்களை நம்பி அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்ப மைக்ரண்ட் லேபர் பொறுத்தவரையில இப்ப தளர்வு வந்த உடனே அவங்க ஊருக்கு போகலான்னு நம்ம MHI சொல்லியிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து, நம்முடைய உள்துறையில இருந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய உள்துறை அமைச்சகத்துல அவங்க போறதுக்கு நீங்க என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, நம்ம அரசுகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அதன்படி அவங்க நம்முடைய மாவட்ட ஆட்சியர்லாம் ஒரு சர்வே பண்றப்ப அவங்க நீ அந்தந்த தொழிலாளர்கிட்ட போய் நீ ஊருக்கு போறியா, இல்ல இங்க இருந்து வேலை பார்க்க போறியா, என்னென்ன உனக்கு என்னங்கன்னு கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்களா, சற்றேறக்குறைய ஒரு 50-55% இருக்கிறவங்க நாங்க இங்க வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனா ப்ரொவைடட் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, தேவையான உணவு, தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம தொழிற்சாலைகளை துவங்கினோம்னா அந்த தொழிற்சாலைகளில வேலை செய்வதற்கு தொழிலாளர்கள் வருவாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா தொழிலாளர்கள் இல்லாம தொழிற்சாலையை நம்ம நடத்த முடியாது இல்ல. இப்ப மைக்ரண்ட் லேபர் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 40 நாள் முடக்கத்துல நம்ம ஊரடங்குல அவன் மன ரீதியாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறானுங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டு மன ரீதியாக மன அழுத்தத்துல இருக்கக்கூடியவர்களாக, கோபம் இருக்கு, ஒரு அவநம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இப்ப இருக்கு, மோசமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஏதாவது நம்ம சொன்னோம்னாதான், அரசோ தொழிலதிபர்களோ சொன்னாதான் அவங்க செய்வாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல நல்லா பண்றாங்க. தொழிலதிபர்களே அவங்களோட தொழிற்சாலைகளில் அந்த ஆலைகளில் இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை, அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் செய்யல. காலையில கூட என்னோட ஒரு நண்பர் பேசிட்டு இருந்தாரு, மறைமலை நகர்ல ஒரு 50 பேர் இருக்கிற ஒரு தொழிற்சாலைய இந்த ஊடகங்கள அந்த தொழிலதிபர் மூடிட்டு போயிட்டாராம். மூடிட்டு போயிட்டு அவங்களுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம உணவு கூட கொடுக்கறது, அங்க இருக்கக்கூடிய அந்த தன்னார்வர்களை அதை எடுத்து அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஒரு சில இடங்கள்ல இருக்கு. அதனால இதை பொறுத்தவரையில அவங்க அந்த தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில, உறுதி செய்யக்கூடிய வகையில ஏதாவது நடவடிக்கை நம்ம அரசு செய்யணும். அடுத்து ராஜேந்திரன், தற்போது நம்முடைய சிறு குறு தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் திரு ஜேம்ஸ் இணைப்பில் இருக்கிறார். திரு ஜேம்ஸ் வணக்கம். இப்ப நேற்றைக்கு 5 மாநகராட்சிகள் அதிகமா பாதிக்கப்பட்ட பகுதியா தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு, கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப சிறு குறு தொழில் முனைவோர் சங்கத்தை சேர்ந்தவரா அந்த 5 மாநகராட்சிகள்ல தான் அதிகமா சிறு குறு தொழில்கள் இருக்கு. இப்ப சென்னை, கோவை, திருப்பூர், சேலம், மதுரைன்னு இப்ப திருப்பூர், கோவையில அதிகமான சிறு குறு தொழில்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப தொடர்ந்து அங்க ஊரடங்கு தளர்த்தப்படுவதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கங்க. இப்போ திருப்பூர், கோவை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சிகளில் உள்ளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கோவையை பொறுத்த வரைக்கும் குறுந்தொழில், சிறுதொழில் என்று 20,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள்
இந்த மாநகர பகுதிக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 3-4 நாட்களாக கோவையில் இந்த கொரோனாவுடைய அறிகுறி எதுவும் இல்லாமல் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு 27 பேர் மட்டும் அவருடைய அரசு மருத்துவமனை கண்காணிப்பில் இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இப்போ அரசு பல கருத்துக்கள் தொழில் முனைவோர்களாக எங்களிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் சொல்லப்படுகிறார்கள். இப்போ இந்த 3ஆம் தேதி லாக்டவுனுக்கு பிறகு இந்த தொழில்கள் நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை குறு சிறு தொழில் முனைவோர்களிடத்தில் தொடர்ந்து இருந்து வருகிறது. குறிப்பாக இப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 36 நாட்களுக்கு மேலாக இந்த தொழிற்சாலைகள் நாடே ஊரடங்கு உத்தரவால் முடக்கப்பட்ட பொழுது ஆர்டர்ஸு நிலையில் பார்க்க போனால் இந்தியா முழுவதும் இருந்து கொண்ட ஆர்டர்கள் எல்லாமே எந்த நிலையில் இதுக்கப்புறம் வருங்க தெரியாத ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொழிலாளிகளை பொறுத்தவரை கோவையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளிகள், அதர் மாவட்ட தொழிலாளிகள் மற்றும் உள்ளூர் மாவட்ட தொழிலாளிகள் எல்லாம் இங்கே இருக்கிற தொழில் முனைவோர்கள் தங்கள் சக்திக்கு ஏற்ப அவர்களை பாதுகாத்து வருகின்றார்கள். அது காரணம் 2 வகை காரணம் இருக்குது. ஒன்று, தன்னோடு இருப்பவர்கள் நம்மளோட பணிபுரிகின்ற தொழிலாளிகள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறை பார்க்கணும், இவங்களாம் ஸ்கில்டு தொழிலாளிகள் இங்கே இருப்பவர்கள் எல்லாம். ஏனென்றால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பிறகுதான் இந்த இண்டஸ்ட்ரியில் செயல்பட முடியும். அதனால் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் பொதுவாக எல்லா தொழில் முனைவோடு இருக்கிறது. ஆனால் இயலாமை வருகின்ற பொழுது அவர்களையும் பார்க்க முடியல, எங்களையும் பார்க்க முடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த லாக் அவுட்டுக்கு அப்புறம் நாங்கள் 3ஆம் தேதி கோவையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெட் ஏரியாவை அறிவிக்கப்பட்டு இப்போ அது ஓடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன இல்லைங்கிறத முதலமைச்சர் 2ஆம் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இங்கே பொறுத்து இப்போ என்ன நிலைன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டிங், உலக மார்க்கெட் ஆகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் எல்லாமே இப்போ ஸ்தம்பிச்சு போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மீண்டும் ஒரு ஸ்டெப்பு வந்து தான் ஆகணுங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி பார்த்தாலும் இந்த தொழில் நடத்துவதற்கும் கொரோனாவிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகள் எடுத்துதாகணும். அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இந்த குறுந்தொழில் நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த இந்த 36 நாட்களாக இயந்திரங்கள் ஓடாதாங்காட்டி இந்த ஆட்டோமேட்டிக் இயந்திரங்கள் சொல்லக்கூடியவை அலைன்மெண்ட் எல்லாம் மாறி அந்த இயந்திரங்கள்லாம் இந்த பழுதடைகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இவர்கள் இது கொடுப்பதன் மூலமாக இந்த லாக்டவுனில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பது மூலமாக அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இயந்திரங்களை அது சர்வீஸ் செய்வதற்கும், இன்னும் சொல்ல போனால் திடீர்னு அறிவிக்கப்பட்ட லாக் அவுட் 2 நாளுக்கு முன்னாடி அறிவித்தால் உடனே லாக் அவுட் ஆகிடுச்சு. தொடர்ச்சியான லாக் அவுட்டில் வந்துட்டு இருக்கணும். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் கையில் கொஞ்சம் எல்லாருமே ரா மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கிறாங்க ஆர்டரின் அடிப்படையில். அது ஒரு வார காலங்களுக்கு ஓட்டுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இது மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும், இதிலிருந்து வந்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட தளர்வு என்று சொல்லப்பட்டால் இது என்ன இன்ஜினியரிங் தொழில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே செயின் சிஸ்டம் தான். உங்களுக்கு ஒரு இடத்துல இப்போ ரா மெட்டீரியல் பார்க்க போனால் பாம்பேயிலேருந்து பெரும்பான்மையான ரா மெட்டீரியல்ஸ் எங்கள் போன்ற தொழில் நகரங்களுக்கு வர வேண்டியது இருக்குது. இப்போ பாம்பே நிலைமை பார்த்தீங்கன்னா படுமோசம், இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை படுமோசமாக இருக்கிறது. அப்போ அங்கேருந்து ரா மெட்டீரியல் இங்கே இருக்கிற ரா மெட்டீரியல் ஓட்டினாலும் பர்ச்சேஸ் அது வியாபார ரீதியாக அது போகவில்லைனாலும் அங்கிருந்து தேவையான ரா மெட்டீரியல் வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி உருவாக்கப்படும் என்கின்ற ஒரு ஐயப்பாடோடு நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனநிலை என்று பார்க்க போனால் எங்கள் குறுந்தொழில் முனைவர்கள் படுத்தி கம்பெனியை கொஞ்சம் ஓட்டி பார்க்க வேண்டும் என்ற ஆசைகள் எல்லாம் இருக்காங்க. ஆசை மட்டுமல்ல, தங்கள் இயந்திரங்களை பாதுகாக்க வேண்டும். தங்கள் எடுத்த தொழிலாளிகளுக்கு அவர்கள் தொழிலாளிகளோட மனநிலையும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வேலை கிடைச்ச ஒரு பக்கம் அறிவிக்கப்பட்டால் என்ன விதமான நிலைமை இருக்கும் அப்படின்னு உங்களுடைய வேதனையும் எனக்கு புரியுது. என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையும் நீங்க இருக்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம். திரு ராஜேந்திரன், ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும், சுருக்கமான விடை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு லேயரா பிரிச்சு பார்ப்போம். தமிழகத்துல 25 மாவட்டங்கள் ரெட் ஜோன்ல இருக்கு. அதற்கு பிறகு எல்லோ ஜோன்ல ஒரு ஆரஞ்ச் ஜோன்ல 11 மாவட்டங்கள் இருக்கு. கிரீன் ஜோன்ல ஒரு மாவட்டம் இருக்கு. நம்ம மாவட்ட மக்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அந்த மாவட்டத்தை மட்டுமே சார்ந்து இருக்க மாட்டாங்க. இப்ப புதுக்கோட்டையை பார்த்தோம்னா ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களை சார்ந்து இருப்பாங்க. பெரம்பலூர், அரியலூர் இந்த மாதிரியான ஒரு நிலைமை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, திருப்பூர் இந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம லேயரா பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு ஜோன்ல இருக்கு. அப்ப ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை மட்டும் நம்ம ரெட் ஜோன்ல இருக்கு, அதற்கு அருகாமையில் இருக்கிற மாவட்டம் ஒரு கிரீன் ஜோன்ல இருந்தா அது பரவாம இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியங்கள், ஒரு கட்டுப்பாடுகள் விதிச்சா அது நடைமுறையில இருக்குமா? ஒட்டுமொத்தமா நாம அப்படி செயல்படுத்திட முடியுமா? அதுல நடைமுறை சிக்கல்கள் அதிகமா இருக்குங்க. இப்ப நம்ம சென்னை பொறுத்தவரையில சென்னை ஹாட்ஸ்பாட்டா இருக்கு. இப்ப செங்கல்பட்டோ, காஞ்சிபுரமோ, திருவள்ளூரோ குறையா இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம அதை விட்டோம்னா, ஏன்னா அங்கிருந்து இங்கிருந்து போய் வந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டிராவல் அதிகமா இருக்கும். இப்ப கிருஷ்ணகிரியை வச்சுக்கிட்டீங்களே, கிருஷ்ணகிரி கிரீன் ஜோன்ல இருக்கு. கிருஷ்ணகிரியை மட்டுமே அங்கிருந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களோ இல்ல நம்ம தொழிலாளர்கள் அங்க மட்டுமே இருக்க மாட்டாங்க. அந்த தர்மபுரியில இருந்தோ சேலத்துல இருந்தோ அங்க எங்கேயும் போறவங்களா தான் இருப்பாங்க. அதனால இதுல இப்ப இடைஞ்சல்கள் இருக்கு. இதை அரசு எப்படி கையாள போகணுங்கிறத நம்ம பார்க்கணும். இதை பொறுத்தவரையில இப்ப
அவர் சொன்ன மாதிரி இது வந்து தொழிற்சாலைகளை நம்ம ஓட்டுவதற்கு தயாராக தான் இருக்கணும். ஏன்னா மூடி போட்டா அதுல பெரிய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய பொருளாதார ப்ராப்ளம், மெஷின் ப்ராப்ளம், இதெல்லாம் நம்ம வந்து இல்லாம போகணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தொடங்குறதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். அதுல வந்து அட்லீஸ்ட் அந்த தொழிலாளர்களுக்கு மட்டும்னாலும் 100க்கு 100 பரிசோதனை செய்து அவங்கள வந்து உள்ள போக முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த பரிசோதனை செய்யாம வந்து விட்டோம்னா, இப்ப ஒரு யூனிட் ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, யூனிட் ஆரம்பிச்ச உடனே அங்க யாருக்காவது கொரோனா வந்துச்சுன்னா டோட்டலா அந்த யூனிட்டை மூடக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப இருக்கு, எல்லாத்தையும் மூடுறாங்க. அது மாதிரி இல்லாம அந்த நம்ம தொழிலாளர்களை, அந்த லேபரர்ஸை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி 100% டெஸ்ட் பண்ணி அவங்கள விட்டாதான் அந்த தொழிலாளர்களுக்கும் சரியா இருக்கும், அவங்களுக்கும் மனநிலை சரியா இருக்கும். இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு தொற்று வந்துருச்சுன்னா அந்த யூனிட்டை மூடிடுவாங்களோ அப்படின்னு இருப்பாங்க. அதனால அரசாங்கம் வந்து தொழிலாளர்களுக்கு எதையாவது இஎஸ்ஐல கொடுக்கணும், பிஎஃப், ஜிஎஸ்டி இதெல்லாம் டெஃபர் பண்ணணும், அவங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், சர்ஃபாசி ஆக்ட்ல வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்காம இருக்கணும், இல்ல வந்து அவங்களுக்கு அந்த ஓடி போன்ற கிரெடிட் லிமிட் எல்லாம் நம்ம வந்து எப்பயும் இருந்த மாதிரி இருக்கணும், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் வெய்வர் எதுவும் கொடுக்கணும். ஏன்னா இப்ப 68,000 கோடி வெய்வர்னு சொல்றீங்க, அதனால நம்ம எம்எஸ்எம்இ ஆளுகளுக்கு கொடுத்தா தானே சரியா இருக்கும். பெரிய தொழில் கொடுத்ததுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அவன் இங்க எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவாங்க, இதுதான் நடக்குது. அதனால நம்மளோட சிறு தொழிலாளர்களை அவங்களை கவனத்துல எடுத்து அவங்க என்ன கோரிக்கை செய்யறாங்களோ அதை செய்ய. நன்றி திரு ராஜேந்திரன், நன்றி. தொடர்ந்து டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா, சுருக்கமா உங்களுடைய பதில். இப்ப தமிழக அரசு சொல்லியிருக்கிறது என்னன்னா, ரெட் ஜோன்ல இருக்கிற மாவட்டங்கள் ஆரஞ்ச் ஜோனுக்கும், ஆரஞ்ச் ஜோன்ல இருக்கக்கூடிய மாவட்டங்களை கிரீன் ஜோனுக்கும் கொண்டு போறதுக்கு போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மருத்துவரா அதற்கான சாத்தியங்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சுருக்கமா? ஆக்சுவலா அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இப்ப நம்ம ஊரடங்க தளர்வு பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆரஞ்சு ஜோன்ல இருந்து கிரீன் ஜோன் போகிறது ஒரு நல்ல விஷயம். பட் கிரீன் ஜோனுக்கு போகாம நம்ம ரெட் ஜோனுக்கு போகாம இருக்காம பாதுகாக்கணும். முதல்ல கேசஸ் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கணும். ஸோ அதுதான் மெயின் இதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா அது வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயம் தான் அது மாதிரி மாறாம இருக்கிறதுக்கு. அப்கோர்ஸ் நிறைய டெஸ்டிங் பிளஸ் அந்த ஐசோலேஷன், யாராருக்கு ஆல்ரெடி பாசிட்டிவா இருக்கோ அவங்களை ஐசோலேட் பண்றது தான் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய டெஸ்டிங் பண்றப்பதான் நமக்கு வந்துட்டு அந்த பாசிட்டிவா இருக்கிற பீப்புளை நம்ம வந்து கண்டுபிடிச்சு ஐசோலேட் பண்ணா மட்டும்தான் அந்த ஆரஞ்சு ஜோன்ல இருந்து கிரீன் ஜோனுக்கு போகக்கூடிய வழி பிறக்கும். அந்த டெஸ்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம கம்மியா பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாஸ்டா ஆரஞ்சு ஜோன்ல இருந்து ரெட் ஜோன் போகக்கூடிய சான்சஸ் தான் அதிகமாகும். நன்றி டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா. இந்த பகுதியில் இணைந்து கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து 3வது பகுதியில் நாம் பார்க்க இருப்பது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறதா, அது தொடர்பான அரசியல் அல்லாத சில புரிதலுக்கான விஷயங்கள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு அதனுடைய தன்னாட்சி அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழக அரசு தரப்பில் இருந்து இது ஒரு நிர்வாக ரீதியான நடவடிக்கை, தன்னாட்சி அதிகாரம் பறிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கடந்து விவசாயிகள் தரப்பில் இருந்தும் அதற்கான கோரிக்கைகள், எதிர்ப்பு குரல்களையும் நம்மால் கேட்க முடிகிறது. இந்நிலையில் நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். இந்த அறிவிப்பின் முக்கியமான அடிப்படை என்ன, இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள் என்ன என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு வேளாண் ஆர்வலர் திரு மன்னார்குடி சேதுராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் திரு மாசலாமணி அவர்களும் இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். திரு மன்னார்குடி சேதுராமன், இப்ப மத்திய அரசு தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பிலிருந்து அரசியல் கட்சிகளின் கருத்துகள் ஒரு பக்கம் இருக்கும்போது அதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களா நீங்க எதை குறிப்பிடுவீங்க? காவிரியினுடைய வரலாறுன்றது கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளாக வழக்காடுதல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களால நமக்கு ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது. ஆனால் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்ட போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். அப்படி ஆணையம் அமைக்கப்படும் போது இதுக்கு ஒரு நிரந்தர ஒரு தலைவரும் 2 நிரந்தர உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்ட உத்தரவு. குறிப்பாக 15லேருந்து 20 வருடம் அவங்களுக்கு விவசாயம், அதே சமயத்தில் நீரியல் சார்ந்த வல்லுநர்களாக அவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் உத்தரவிடப்பட்டது. ஆனால் 2018லேயே இதற்கு ஆணையம் அமைக்கப்படும் போது அன்றைக்கு மத்திய நீர்வளத்துறை ஆணையராக இருந்த மசூத் ஹுசைன் தான் அதுக்கு தலைவராக அடிஷ்னலாக நியமிக்கப்பட்டார். அதே போல் இப்போ அவருடைய பதவிக்காலம் கடந்த 2018-19 முடிந்த பிறகு ஓராண்டு கால இடைவெளியில் தான் தற்போது ஏகே சின்ஹா அதற்கு தலைவராக, இவரும் மத்திய நீர்வளத்துறை ஆணையராக பதவி வைத்திருக்கார். ஆனால் இந்த சுதந்திரமாக பணியாற்றக்கூடிய இந்த அமைப்பிற்கு
மத்திய அமைச்சரவையினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் தலைவராக வந்திருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் இதனுடைய வழிகாட்டுதல்களில் இருக்கக்கூடியது ஆணையத்தினுடைய அதிகாரம் அப்படின்றது வந்து இன்றைக்கும் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறத தான் பார்க்குறோம். பல ஆணையத்தினுடைய பல கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள், தமிழகத்தினுடைய பல கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்ட சூழலில் இன்றைக்கு மத்திய அமைச்சகத்துக்கு போயிருக்கு. ஆனால் அடிப்படையான சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஆணையம் அமைக்கும் பொழுது இதற்கான நிர்வாக செலவுகளை 4 மாநிலங்களும் கொடுக்கணும் அப்படின்றது தான் முன்வைக்கப்பட்டது. அப்படி 4 மாநிலங்களும் கொடுக்க வேண்டிய அந்த சம்பளம் உட்பட நிர்வாக செலவு இப்போ மத்திய ஜல்சக்திக்கு போகும்போது இப்போ மாநிலத்தினுடைய பொறுப்பு என்னவாக மாறுது, அல்லது சம்பளம் இங்கேருந்து கொடுக்கப்பட்டு அது மத்திய அமைச்சகம் எப்படி நிர்வகிக்க முடியுன்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி நிற்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே மத்திய அரசு ஒற்றை தீர்ப்பாயம்ன்ற ஒரு மசோதாவை வந்து 2017 முன்வைத்து பின்வாங்கப்பட்டது. திருப்பி 2019 அந்த மசோதா முன்வைக்கப்பட்டு இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல். ஒற்றை தீர்ப்பாயம்ன்றது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா வந்து ஒரு பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு அமைப்புகளை பூகோள ரீதியாக பல்வேறு மாறுபட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடியதில் ஒவ்வொரு தீர்ப்பாயமும் அந்த அடிப்படையான அந்த நோக்கத்தோடு செயல்படுறது தான் கரெக்டாக இருக்க முடியும். அப்போ ஒற்றை தீர்ப்பாயம்ன்றது இந்தியா போன்ற நாடுகளுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை இப்போ இது மூலமா கொண்டு வராங்களோன்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு விளக்கம் கொடுக்கப்படுதில்ல திரு சேதுராமன். இப்ப மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் வந்து இப்ப ஜல்சக்தி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. அதற்காக ஒரு நிர்வாக ரீதியிலான ஒரு நடவடிக்கை, இப்ப காவிரி மேலாண்மை ஆணையம் மட்டும் இல்ல, இப்ப கோதாவரியோ இல்ல மற்ற கிருஷ்ணா வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டோ அதே மாதிரியான அந்த அதிகாரத்துக்கு கீழே அந்த துறைக்கு கீழே கொண்டு வரப்படுது. ஆனா தன்னாட்சி அதிகாரத்துக்கு எந்த விதமான ஒரு பங்கமும் ஏற்படவில்லை, வெறும் பெயர் மாற்றத்தின் அடிப்படையிலான ஒரு நிர்வாக நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லும் போது இதுல நமக்கு வரக்கூடிய அச்சம் எல்லாமே ஒரு தேவையற்ற அச்சம்னு தான் பார்க்கணுமா? தேவையற்ற அச்சம்னு பார்க்கறத விட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது உங்கள்ட்ட 2 அம்சம். ஒன்று வந்து ஒற்றை தீர்ப்பாயம் அப்படின்றது வந்து மத்திய அரசினுடைய கொள்கை முடிவாக இருக்கிறது. அது ஏற்கனவே பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் தனியாக செயல்பட்டு இருந்தா இந்த ஒற்றை ஆணையத்திற்கான வழிவகுக்க முடியாது என்கின்ற ஒரு திட்டத்தோடு கொண்டு வரப்படுதுன்ற ஐயம் தான் இன்னைக்கு இருக்கிறத முன்னிலைப்படுத்தும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து நீர் அப்படின்றது வந்து ஒரு வணிகமயமாக்கக்கூடிய தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு மசோதா ஏற்கனவே தேசிய நீர் கொள்கை மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு அதற்கு ஒரு வழி பண்றது மாதிரி ஏற்கனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அப்படின்றது இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 70% இன்னைக்கு வந்து சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய மேலே வரக்கூடிய தண்ணீரை விட நிலத்தடி நீரில் இன்னைக்கு அதிகமான குடிநீர் மற்றும் விவசாயத்துக்காக பயன்படக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கு இந்த மத்திய ஜல்சக்தியினுடைய அந்த முக்கியமான 3வது இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஏற்கனவே இந்த ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை வந்து பார்வையிடக்கூடிய அதிகாரம் மட்டும்தான், கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் மத்திய அரசு ஏற்கனவே இருந்தது. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நிலத்தடி நீருக்கான முழு உரிமையையும் மத்திய அரசு விட்டு போயிடுமோன்ற ஐயம் இருக்கு. ஏற்கனவே காவேரி பொய்த்தா கூட காவேரி டெல்டாவில் நடக்கக்கூடியது நிலத்தடி நீர் வைத்து விவசாயம் நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. இப்போ அடிப்படையில் இருக்கக்கூடிய நீர் அப்படின்றது மிகப்பெரிய வணிக பொருள். ஏற்கனவே வந்து நமக்குடைய அச்சம் எதை பற்றி பார்க்குறோம்னா சத்தீஸ்கரில் வந்து கடந்த பாஜக மாநில அரசு ஆளும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நதி தனியார் மயமாக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் ஒருங்கிணைச்சு இது ஒற்றை தீர்ப்பாயம், அதனை தொடர்ந்து இது இந்த நதிகள் வந்து தனியார் மயமாவதற்கான வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற அச்சம் மிக மேலோங்கி நிற்கிறது தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை இங்கே தமிழகத்தில் சந்திக்க வேண்டிய வாய்ப்பா இருக்குன்னு தான் நம்ம. நன்றி மன்னார்குடி சேதுராமன். தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் திரு மாசிலாமணி இணைப்பில் இருக்கிறார். திரு மாசிலாமணி, இப்ப விவசாயிகள் தரப்பிலிருந்து தொடர்ந்து அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தன்னாட்சி அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு உங்க தரப்பு அச்சத்தை எல்லாம் வெளிப்படுத்தினீங்க. ஆனா தொடர்ந்து அதுல மத்திய அரசு தரப்புல இருந்தோ தமிழக அரசு தரப்புல இருந்தோ கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் என்னன்னா இது வெறும் நிர்வாக ரீதியிலான நடவடிக்கை தான், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தன்னாட்சி அதிகாரம் பறிக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க, ஏத்துக்கிறீங்களா? சுய ஊரடங்கு என்கிற ஒரு தன்னிச்சையான அதிகாரத்தோடு செயல்படுகிற மக்களை கோபப்படுத்துகிற செயலை மத்திய அரசு செய்திருக்கிறது. மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் இந்த வைரஸ் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும் என்கிற நிலையில் மத்திய அரசு அவசரமான நடவடிக்கை இப்பொழுது எதற்காக எடுக்க வேண்டும் கேட்டால் ஒரு பொதுப்பணித்துறையின் செயலாளர் அறிக்கை விடுகிறார். இது எந்த வகையிலும் நிர்வாக ஏற்பாடை தவிர விவசாயிகளுக்கு பாதகமானது அல்ல என்று. இதை ஏன் ஒரு மத்திய அமைச்சர் கூறவில்லை, ஏன் பிரதமர் கூறவில்லை, ஒரு செயலாளர் ஏன் கூறுகிறார்? அவருடைய கருத்து என்னவென்றால் தொடர்ந்து எங்களுடைய நடவடிக்கையை பார்த்தால், மத்திய அரசு நடவடிக்கையை பார்த்தால் காவிரியில் துரோகம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவிலே தேர்தல் ஆணையம் இருக்கிறது.
அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அரசு தான் பணம் கொடுக்கிறது, சம்பளம் கொடுக்கிறது, நிர்வாகத்துக்கான அலுவலகம் கொடுக்கிறது. ஆனால் அது தன்னிச்சையான தன்னதிகாரம் கொண்டிருக்கிற அமைப்பு. அதே போலத்தான் உச்சநீதிமன்றம் 2018 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுகிற சொல்லப்படுது 4 மாநில அரசுகளும் இந்த நிர்வாக செலவினங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். மத்திய அரசு அதற்கான உறுப்பினர் தலைவர் மட்டும் அலுவலகம் மட்டும் செயல்படுத்த வேண்டும் என்று தான் சொன்னது. இன்றைக்கு குறுகிய இடத்திலே அதிகாரத்தை எடுத்து தன் கட்டுப்பாட்டிலே, இது எதற்காக? வாட்டர் பாலிசி ஆக்ட் என்கிற தேசிய நீர் கொள்கையின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற நீரையெல்லாம் தன்வசப்படுத்தி ஒரு பொது நோக்கத்தின் அடிப்படையில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு என்பதெல்லாம் அச்சப்படுகிறோம். அதே சமயத்துல காவிரி மேலாண்மை ஆணையம் மட்டும் இல்லாம கோதாவரியோ இல்ல கிருஷ்ணா நதிநீர் ஆணையமும் அதே மாதிரியான ஒரு துறையின் கீழ் தானே, கட்டுப்பாட்டின் கீழ் தானே கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு வராத அச்சம் நமக்கு தனித்து வருதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் சிலர் எழுப்புறாங்கல்ல. இல்லை, தேசிய நீர் தீர்ப்பாயம் அமைக்கப்படுகிற பொழுதே ஒற்றை தீர்ப்பாயத்தை நாங்கள் சொன்னோம். இதுவரைக்கும் தீர்ப்பளிக்கப்பட்ட எந்த நதிநீர் பிரச்சனையும் சேர்க்கக்கூடாது. தீர்ப்பளிக்கப்படாது விவாதத்தில் இருக்கிற அல்லது பெண்டிங்கில் இருக்கிற பிரச்சனையை தான் அந்த ஒற்றை தீர்ப்பாயத்தில் கொண்டு போக வேண்டும். ஆகவே அந்த கிருஷ்ணா ஆணையம் என்பது வேறு, காவிரி ஆணையம் என்பது வேறு. இந்த காவிரியினுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தால் தெரியும். தமிழகத்துக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு இருக்கிற சாகுபடி பரப்பு குறையுது, முப்போகம் ஒரு போகம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கர்நாடகத்தில் என்ன? பாசன பரப்பை அதிகப்படுத்தி கொண்டு காவிரியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு தொடர்ந்து அதற்கு ஆதரவு தான். எந்த அரசாங்கம் வந்தாலும் 1968 ஹேமாவதி அணை கட்டுகிற காலத்திலிருந்து மத்திய அரசுகள் தமிழகத்துக்கு துரோகம் அடைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட என்ன, மேகதாது என்கிற இடத்திலே அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு உரிய அறிக்கை அனுப்புகிறது. மத்திய நீர்வள கமிஷன் விளக்கமாக அறிக்கை தாருங்கள் என்று கேட்கிறது. ஒரு ஆணையம் இருக்கிறது, ஆணையத்தை கேட்டார்களா? கலந்து பேசினார்களா? இல்லை, தன்னிச்சையாக அதிகாரத்தை கேட்கிறார்கள். இதே போலத்தான் 1970 தொடங்கப்பட்ட போராட்டம் காவிரி நடுவர் மன்றம் வேண்டும் என்று 1956 நதிநீர் தாவா சட்டப்படி ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வந்த சட்டப்படி காவிரி நடுவர் மன்றம் வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். ஆனால் 70 ஆரம்பித்த போராட்டம் 90 தான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. 91 இடைக்கால தீர்ப்பு வந்தது. ஆனால் அதை அடுத்து இறுதி தீர்ப்பு எப்பொழுது வந்தது? 5 ஆண்டு காலத்துக்கு இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கிறது சட்டம். அந்த தலைவரே பதவி விலகிவிட்டார், வெறுத்து போய். 2018 தான் தீர்ப்பு வந்தது. ஆகவே தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்துக்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிற காவிரி பிரச்சனையிலே இதுவும் நிச்சயமாக தமிழகத்துக்கு இழைக்கிற துரோகம் என்கிற வகையில் தான் இதை நாங்கள் தன்னாட்சி அதிகாரத்தோடு காவிரி மேலாண்மை ஆணையம் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும், மத்திய நீர்வளத்துறை எடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. சரி, உங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. என்ன இருந்தாலும் காவிரி நதிநீர் உரிமையில தமிழகத்தின் உரிமை குரல் விட்டுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதா எல்லாருடைய பொதுவான எண்ணமாகவும் இருக்கிறது. இருப்பினும் மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்களுக்கு நன்றி. தொடர்ந்து 4வது பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஒட்டுமொத்தமாக 50 தொழிலதிபர்களின் 68,000 கோடி ரூபாய் கடனை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு பக்கம் மத்திய அரசு தெரிவித்திருக்கும் நிலையில் அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, ரைட் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான முக்கிய காரணங்கள் என்ன என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நீரவ் மோடி, மெகுல் சோக்ஷி, விஜய் மல்லையா உள்ளிட்ட 50 தொழிலதிபர்களின் 68,000 கோடி ரூபாய் கடனை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் அண்மையில் பேசிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்திய வங்கிகளில் அதிக அளவு கடன் பெற்று திருப்பிச் செலுத்தாத 50 பேரின் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு ஆளுங்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்பட்டது. இந்த நிலையில் சாகித் கோகலே என்பவர் வங்கிக் கடன் மோசடி பட்டியலில் முதல் 50 இடங்களில் இருப்பவர்களின் விவரங்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்டு ரிசர்வ் வங்கியிடம் மனு அளித்தார். இதற்கு கடந்த 24ஆம் தேதி ரிசர்வ் வங்கி அளித்திருக்கும் பதிலில் முதல் 50 இடங்களில் இருப்பவர்களின் பட்டியலையும் அவர்களுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் வரை அளிக்கப்பட்ட கடன் தள்ளுபடி விவரங்களையும் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப ரீதியாகவும் விவேகமான நடவடிக்கையாகவும் மொத்தமாக 68,607 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மெகுல் சோக்சியின் கீதாஞ்சலி ஜெம்ஸ் நிறுவனத்தின் 5,492 கோடி ரூபாயும் REI ஆக்ரோ நிறுவனத்தின் 4,314 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. யோகா குரு ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனத்துக்கு சொந்தமான ருச்சி சோயா நிறுவனத்தின் 2,212 கோடி ரூபாயும் விஜய் மல்லையாவின் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 1,943 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்திருக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரைட் ஆஃப் என்ற வகையில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கை
தொழில்நுட்ப ரீதியிலானது என்று கூறியுள்ளார். தள்ளுபடி என அறிவிக்கப்பட்ட கடன்கள் வாராக்கடன் பிரிவில் சேர்க்கப்பட்டு அதை வசூலிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்திருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம், வாராக்கடனை தள்ளுபடி செய்யும் தொழில்நுட்ப விதிமுறைகள் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற நீரவ் மோடி, மெஹல் சோக்சி மற்றும் விஜய் மல்லையாவுக்கு பயன்படுத்தப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் காரணமாக கடன் தள்ளுபடி விவகாரம் அரசியல் அரங்கில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. 68,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான ஆதரவு எதிர்ப்பு குரல்கள் அதிகம் கேட்க முடிகிறது. இந்நிலையில் நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக இருவர் இணைந்திருக்கின்றனர். அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் திரு வெங்கடாச்சலம் மற்றும் பொருளாதார வல்லுநர் திரு சத்யகுமார். முதலாவதாக திரு வெங்கடாச்சலம், இந்த கடன் தள்ளுபடியை முதற்கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு வங்கியில கடன் என்று சொன்னாலே அதுல ஒரு சில கடன் வராது போகும்போது அதை தள்ளுபடி செய்கின்றோம், ரத்து செய்கின்றோம், ரைட் ஆஃப் செய்கின்றோம். இது பழக்கமானதுதான். ஆனா சமீப காலங்களிலே வேண்டுமென்றே வசதி இருந்தும் வேண்டுமென்றே மிகப்பெரிய தொகையை தொழிலதிபர்கள் கடனாக வாங்கிவிட்டு ஏமாற்றி வருகின்றார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தொழில் வீழ்ச்சியின் காரணமாக பணத்தை கிட்ட முடியலன்னா புரிந்து கொள்ளலாம். ஆனா இவர்கள்லாம் இன்றைக்கு நல்ல தொழில் அதிபர்களாக இருக்கின்றார்கள், அவரோட வசதி இருக்கு, சொத்து இருக்கு, ஆனா ஏமாற்றி வராங்க. அதை இன்றைக்கு ரத்து செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அதுவும் இப்பொழுது செப்டம்பர் மாதத்துல மட்டும் செஞ்ச அந்த அரையாண்டுக்கான கணக்கு இப்போது வந்திருக்கு 68,000 கோடி. இது ஒவ்வொரு ஆண்டுக்கும் சுமார் 2,50,000 கோடி ரூபாய் கடன் இது மாதிரி ரத்து செய்துட்டு தான் இருக்கிறாங்க. உதாரணமாக மார்ச் மாசம் 2019 போன ஆண்டு கணக்கு அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 1,50,000 கோடி ரூபாய் மொத்த லாபம். ஆனா வராக்கடனுக்காக ஒதுக்கப்பட்டது 2,16,000 கோடி. அதுல இருந்து இன்றைக்கு தள்ளுபடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில 10,96,627 கோடி ரூபாய் வங்கியுடைய லாபத்திலிருந்து வராக்கடனுக்கு ஒதுக்கப்பட்டு அதுல 10 ஆண்டுகள் மட்டும் 6,27,000 கோடி ரூபாய் இது மாதிரியாக ரைட் ஆஃப் ரத்து செய்யப்பட்டது. இதை என்ன சொல்றாங்க? இது டெக்னிக்கல் தான், நாங்க ரைட் ஆஃப், இது வெய்வர் இல்லைன்னு சொல்றாங்க. வெய்வர் இல்ல, சரி. அப்ப ரைட் ஆஃபுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? ஒத்தி வைப்புங்கிறாங்க. ஒத்தி வைப்புனா டெஃபர்மெண்ட், இப்ப கிடையாது நாளை கட்டுங்க, அந்த மாதிரி தவறை கொடுத்துருக்கிறோமா? கிடையாது. எனவே வங்கி கணக்கில் இருந்து இதை அகற்றி விட்டோம் என்று சொன்னா அது இன்றைக்கு ரைட் ஆஃப்னா தள்ளுபடி தான். அதற்கு பிறகு அவர்கள் கேட்கலாம், இல்ல சொத்து இருந்தால் அதை அவங்க விற்பனை செய்து அதை வங்கிக்கு எடுத்துக் கொள்ளலாம். அது குறைவான தொகை தான். எனவே இதை மூடி மறைக்க பார்க்கிறார். அதுவும் இப்போ கொரோனா நெருக்கடியில சாதாரண மக்கள் மீது பல்வேறு விதமான நெருக்கடி வந்துகிட்டு, ஊழியர்கிட்டயே இன்றைக்கு அரசு பஞ்சப்பணியெல்லாம் முடக்கிறாங்க, பலருக்கு பிரச்சனை இருக்கு. இந்த நேரத்துல இது மாதிரி வங்கியை ஏமாற்றி விட்டு வெளிநாட்டுக்கு தப்பி சென்ற இந்த பெரும் முதலாளிகளுக்கு இப்படி சலுகை கொடுக்க வேண்டுமா என்றதுதான் கேள்வி. அரசாங்கம் இது தொடர்ந்து அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தி கிரிமினல் நடவடிக்கை எடுத்து பணத்தை வசூல் செய்ய வேண்டியது அவசியம். இதுதான் பிரச்சனை. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு சத்யகுமார் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். திரு சத்யகுமார், இப்ப ரைட் ஆஃப்க்கும் வேவ் ஆஃபுக்குமே உள்ள அந்த வார்த்தை வித்தியாசங்களே நிறைய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கறதான் பொதுவான ஒரு விஷயமா இருக்கப்படுது. தள்ளுபடி வேற, ஒத்துவைப்புன்னு சொன்னாலும் அதை எப்படி நீங்க வசூல் பண்ண போறீங்க? இது சும்மா ஒரு வார்த்தை ஜாலம் தான் அரசாங்கம் சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இது ஒத்துவைப்பு தான். காரணம் என்னன்னா, ஒரு விவசாயிக்கு வெய்வர் கொடுக்கும் பொழுது வெய்வர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புதிய முதலமைச்சர்கள் வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனை ஒத்தி வைக்கிறோம், அதாவது தள்ளுபடின்னு சொல்லுவாங்க. தள்ளுபடினா அந்த லோனே வாங்க தேவையில்லை, இன்ட்ரெஸ்டும் வாங்க தேவையில்லை, எந்த விதமான ரெக்கவரி ப்ராசஸும் இருக்காது. இது பாத்தீங்கன்னா ஒத்திவைப்பு அப்படின்னா, அதாவது என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட் இருக்கிறத நீங்க இப்ப என்ன ஆச்சுன்னா, அதை ரைட் ஆஃப் பண்ணும் பொழுது அது லாஸ் அண்ட் ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபென்சஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் இருக்கக்கூடிய சில ப்ரொசீஜர்ஸ் வித் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என்பிஏ இருக்கும் பொழுது அவங்களுடைய செக்யூரிட்டியில இருக்க பணத்தை மட்டும் தான் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஆனா என்பிஏல இருந்து ரைட் ஆஃப் பண்ணும் பொழுது அவங்களுடைய பர்சனல் அசெட்ஸ் எல்லாம் கூட நம்ம ரிகவர் பண்றதுக்கான வாய்ப்புகளை மோடி அவர்களுடைய தலைமையில 2018 அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஐபிசில அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அதை தாண்டி கிரிமினல் ப்ராசிக்யூஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃபாஸ்ட் ட்ராக் ரிகவரி ப்ராசஸ் பண்ணணும்னா பேங்க் ரெகுலேஷன்ல இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணவங்க ப்ரொடெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா பாதுகாப்பா உட்கார்ந்து இருந்தாங்க என்பின்னு சொல்லி. அதை மூவ் பண்ணும்போது தான் மத்த ப்ரொசீஜரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுக்க முடியும்.
அது வரைக்கும் பேங்கிங் ப்ரொசீஜர் தான் எடுக்க முடியும். அது கீழே அவங்க சேஃப்டியா இருந்தாங்க. சோ அதனால வந்து என்பிஏ வந்து ரைட் ஆஃப் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரிகவரி வந்து ஸ்பீட் அப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சார் ஸ்பீட் அப் நடக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் நிறைய பேர் எடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியால இதான் ஆல்ரெடி பிரீவியஸ் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது கூட 1,25,000 கோடி ஆகப்பட்டது ரைட் ஆஃப் பண்ணா, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி மேல ரைட் ஆஃப் பண்ணாரு. அந்த டைம்ல இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட எடுத்து பாத்தீங்கன்னா, ஆனா ரைட் ஆஃப் பண்ணி ரிகவர் பண்ற ப்ரொசீஜர் அப்ப வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. இப்ப வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிகவரி ப்ரொசீஜர் வந்து ஃபியூஜிட்டிவ் எகனாமிக் அஃபென்சஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் பேங்க்ரப்சி கோட் கொண்டு வந்ததுனால, இன்ஃபேக்ட் பேங்க்ரப்சி கோட் கொண்டு வந்ததுனால கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல வந்து ரிகவரி பண்ணிருக்காங்க மோடி அரசாங்கம். அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் என்பிஏ தொகையே கரெக்டா கிளாஸிஃபை ஆகாம இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. கிட்டத்தட்ட 2 லட்சம் 2.5 லட்சம் கோடி தான் இருந்தது. அதை சரி பண்றதுக்கு அப்புறம் அது வந்து கண்டுபிடிச்சதே வந்து மோடி அரசாங்கம் தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 9 லட்சம் கோடி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிரான்ஸ்பரன்சியோட ஆக்ட் பண்ற கவர்மெண்டா இருக்கிறது மோடி கவர்மெண்ட். அதனால வந்து இங்க ரைட் ஆஃப் பண்ணும்போது ஒத்திவைப்பு, இது ஒத்திவைப்பு தான், இது வந்து ஒத்திவைப்பு தான். ஏன்னா அது வந்து ரைட் ஆஃப் பண்ணும்பொழுது அந்த ரிகவரி ப்ரொசீஜரை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரு வெங்கடாச்சலம், திரு சத்யகுமார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இது நிச்சயமா ஒத்திவைப்பு மட்டும்தான், ரெக்கவரி ரொம்ப ஸ்பீடா நடக்குது, அதனால அதற்குரிய பலனை நாம நிச்சயமா அடைவோம்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைவா உங்க கருத்து? இது ஒத்திவைப்பே கிடையாது அப்படி சொல்லி மூடி மறைக்கிறாங்க. எவ்வளவு பணம் இது மாதிரி ஒத்திவைத்த கணக்குல எவ்வளவு திருப்பி வாங்கி இருக்கிறாங்க இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல? 2019 1,96,839 கோடி ஒரு ஆண்டுக்கு. அப்ப இந்த ஒத்திவைத்த கணக்குல ஏதாவது திருப்பி வாங்கி இருக்கிறாங்களா? இன்னும் வாங்கல. அதே மாதிரி இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் மூலமாக ரெக்கவரி அப்படின்னு சொல்றாரு. இன்சால்வன்சி கோட் பார்த்தீங்கன்னு சொன்னா 30%, 40%, 80% வரைக்கும் அதுல தள்ளுபடி செய்யறாங்க. அதனால பணத்தை வசூலிக்க முடியல, அவங்க நடவடிக்கை எடுக்க முடியல, அவங்க பேர் பட்டியல கூட எனக்கு அரசாங்கம் வெளியில போக மாட்டேங்கிறாங்க. முழுக்க முழுக்க பெரும் முதலாளிகள் ஆதரவாக தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இந்த மூடி மறைச்சு திருப்பி 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 ஒத்து வாய்ப்புன்னு சொல்றாங்க. அப்ப சட்டத்துல அது மாதிரி ஒத்து வாய்ப்பு தான், ரைட் ஆஃப் கிடையாது, வைவர் கிடையாது சொல்லட்டும், சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்ப புதுசா இது ஒரு வியாக்கியம் தமிழ்ல சொல்றாங்க ஒத்து வாய்ப்புன்ட்டு. ஒத்தி வாய்ப்பெல்லாம் டெஃபர் மாரட்டோரியம் மாதிரி டெஃபர் பண்ணா 6 மாசம் கழிச்சு நடவடிக்கை எடுத்து ரைட் ஆஃப்னா ரைட் ஆஃப் இதுல இருந்து எடுத்துருவாங்க. வந்து வராக்கடன் பட்டியலை மாட்டாங்க. அதனால அது சரி கிடையாது. சரி, அப்ப நீ மத்திய அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சுருக்கமா. மத்திய அரசு ஒண்ணு இந்த வராக்கடன் அது வந்து வேண்டுமென்றே திருப்பி செலுத்தாத வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் அரசாங்கமே பார்லிமெண்ட்ல சொல்லி இருக்கிறாங்க. போன ஆண்டு மட்டும் 931 மாதிரியான கடனாளர்கள் 1,22,018 கோடி ரூபாய் கட்டணும். அவங்க பெயர் பட்டியல் அவங்க மீது சிவில் நடவடிக்கை பதிலாக கிரிமினல் நடவடிக்கை. அது மாதிரி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்ட மல்லையா அல்லது மேல் சோக்ஷி இவங்க பேரு அவங்க வந்து ஃபியூகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் சொல்றாங்க. அவ வந்து அரசாங்கம் நேரடியாக பிரதமர் அளவுல தலையிட்டு அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து சிறையில வைக்கணும். அப்பதான் இவங்க பயப்படுவாங்க. இல்லன்னு சொன்னா இந்த மாதிரி கேஸ் நடந்துகிட்டே இருக்கும், தள்ளுபடி செய்யறோம், ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, பணம் வராது. சாதாரண மக்கள், ஏழை மக்கள் பணம் 130 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பணம் வங்கியில் இருக்கு, அது பாதுகாப்பு இருக்கணும். அரசாங்கம் இது வந்து டெக்னிக்கல் ரைட் ஆஃப்னு சொல்றதே தவறு. அவங்க நடவடிக்கை. நன்றி திரு வெங்கடாச்சலம், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. திரு சத்யகுமார், உங்களுக்கும் நன்றி. நியூஸ் 360 நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.